இருந்தாலும் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 பிரின்சிபல் சாப்பிடணும்னா, நம்பர் 1 சாப்பாட நல்லா மென்று சாப்பிடணும். நம்பர் 2 முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு கூழாக இருக்கக்கூடிய, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள முதல்ல சாப்பிடணும். 2வது மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள 2வது சாப்பிடணும். 3வது கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள 3வது சாப்பிடணும். 4வது தண்ணீர் போன்று இருக்கக்கூடிய, மோர் போன்று இருக்கக்கூடிய உணவுகள சாப்பிடணும். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் அந்த நார்ச்சத்தை செரிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாகும். அடுத்து மாவுச்சத்தை நீங்க சாப்பிடும்போது தேவையான அளவு இன்சுலின் உடம்புக்குள்ள நிறைய இருக்கும். அடுத்து நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் கொழுப்பு சத்து இருக்க உணவுகளை சாப்பிடும்போது நேரா கொழுப்பு போய் அமிலத்தோட வினையூக்கம் செய்யாம கொழுப்புகள் நார்ச்சத்தால் உறிஞ்சப்படும் போது நேரடியா கொழுப்பு நம்ம உடம்புல கிரகிக்கப்படுவது தடுக்கப்படும். கடைசியாக நாம் சாப்பிடுகின்ற மோர் போன்ற உணவுகள் வினையூக்கிகள் சொல்லுவோம், கேட்டலிஸ்ட் மாதிரி சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகறதுக்கு உதவி செய்யும். ஸோ ஆயுர்வேதம் பரிந்துரைப்பது இந்த ஆர்டர் தான். இந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லை, வெயிட் ஏறாமையும் நிச்சயமாக உங்களால் இருக்க முடியும். எப்படி சாப்பிடணுங்கிறதுல கிளாரிட்டி வேணுமா? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.